ஜேடி எபிசோட் 5. அம்பலத்தான் இந்த பகுதியில் வசிக்கும் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் இந்த பகுதியில் ஏதேனும் ஆட்சி மாற்றம் வந்தாலும் இவர் கையில் தான் அனைத்தும் செயல்படும். ஏனென்றால் இந்த பகுதியில் யாராவது வெற்றி பெற வேண்டுமென்றாலும் இவர் உதவி இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியாது. மேலும் மிகப்பெரிய பொருட்செலவில் இவரே அவர்களை வெற்றி பெற செய்ய வைத்து அவர்களை தன் கைப்பாவையாக வைத்துக் கொள்வதும் அவருடைய வேலையாக இருக்கும். இதன் மூலமாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சியில் கூட முதலமைச்சருக்கும் இவருக்கும் நேரடியாக தொடர்பு உள்ளதாக நிறைய கிசுகிசுக்கள் வந்திருந்ததை டிஐஜி கவனிக்க தவறவில்லை. அதன் மூலமாகவே அம்பலத்தான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேரடியாக டிஐஜிக்கே சென்று விசாரிக்கும்படி முதலமைச்சரிடம் இருந்து ஒரு ஆணை வெளியே வந்தது. அதன் மூலமாகவே டிஐஜி விஜயகுமாரும் இந்த விசாரணையை செய்ய ஆரம்பித்தார். இதில் அவர்களுக்கு தேவையான தடயங்கள் கிடைக்காததால் அவர்கள் தேடிய தடயங்கள் கிடைக்காததால் இதை உடனடியாக கண்ணன் இருக்கும் டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவை மாற்றம் செய்யப்பட்டது. என்னையா பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? காலிங் பெல் அடிச்சா ஆள் வெளியே வரலன்னா டக்குன்னு கதவு திறந்துட்டு உள்ள போக வேண்டியதானே என்று அந்த கான்ஸ்டபிளை பார்த்து இவர்கள் கேள்வி கேட்க, சார் இப்போ போகலாம் சார், அது மட்டும் இல்லை சார், இங்கே இருக்க டோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக், இது உள்ளே இருந்து பட்டன் மூலயமா ஆப்ரேட் பண்ணலாம். அவங்களுடைய கார் சென்சார் மூலயமாகவே இந்த டோர் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், அப்படி செய்யப்பட்டிருக்கு சார். இங்கே பாருங்கள், சுற்றி கிட்டத்தட்ட 6.5 அடிக்கு காம்பவுண்ட் சேவர் போட்டிருக்காங்க. நம்மளால் எப்படி சார் வெளியே எகிரி குதிக்க முடியும்? இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டெல்லாம் மூலயமா திறக்க முடியாது சார். இதை உள்ளே இருந்து ஒன்று ஆப்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெஹிக்கிளை வச்சு மோதி தான் இந்த கேட்டை உடச்சி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க சார். நான் எப்படி இப்போ உள்ளே போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருந்து ஒரு ஜேசிபி வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் தான் வந்துட்டீங்கல்ல, அதனால் கண்டிப்பாக நான் உள்ளே போயிடலாம் சார். இவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த பகுதியில் ஒரு ஜேசிபி இயந்திரம் நின்றது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் சார் என்று அந்த ஓட்டுநர் கூற, இந்த கேட்டு தான்யா, இதை உடைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் என்று கேட்க, சார் 2 தட்டுனா அந்த கேட்டு உடஞ்சிடும் சார் என்று கூற, டேய் நீ சாதா கேட்டு மாதிரியே பேசிகிட்டு இருக்க, இது ரொம்ப ஹைஃபையான கேட்டு, ஸோ உன்னால் எவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியுமோ ஒடிடா என்று அந்த கான்ஸ்டபிள் அந்த வண்டி டிரைவரும் பார்த்து கூறும்பொழுது, எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு ஜேடி அந்த கேட்டை 2 முறை பார்த்தான். அவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. உடனடியாக வேகமாக வீட்டின் பின்புறம் ஓடத் தொடங்கினான். ஜேடி வேகமாக ஓடுவதை பார்த்து அருகில் இருக்கும் காவலரோ அவன் பின்பே ஓட ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்து ஒருவன் குதித்து அருகில் இருக்கும் ஒரு ஸ்பீட் போட்டை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்த்து தனது கையில் இருக்கும் பிஸ்டல் மூலமாக அவனை சுடத் தொடங்கினான் ஜேடி. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரோ ஒருத்தவன் போயிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டுன்னு ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார், நீங்கள் ஏதாச்சும் பர்மிஷன் வாங்குறீங்களா என்று கேட்க, கொலைகாரன் ஒருத்தவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான், அவனை பிடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் பர்மிஷனை பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன கேட்டை உடைச்சாச்சா? அங்கே போகிறதுல எந்த யூஸும் இல்லை, முதல்ல இவன் யாருங்கிறத கண்டுபிடிங்க என்று ஸ்பீட் போட்டில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கொலையாளியை பார்த்து ஜேடி கூற, சார் என்ன சொல்கிறீங்க, இவன் கொலையாளியா? எப்படி சார் உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இவன் தான் கொலையாளின்னு சொல்கிறீங்க? சார் என்ன சார் நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? 6.5 அடி இருக்க சுவத்தை ஒருத்தவன் அசால்ட்டாக எகிரி குதிச்சு என்னவோ அவன் செட் பண்ணி வச்ச மாதிரி அங்கே இருக்க ஸ்பீட் போட்டை எடுத்துகிட்டு அவன் கடலில் வேகமாக போயிட்டுருக்கான். அப்போது இவரை கொலை செய்ய வந்தவனாக தானே இருக்கணும், இதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா என்று கூறிவிட்டு, என்ன அவன் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான், இப்போ அவனை பிடிக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது, உள்ளே இருக்க டெட் பாடியை எடுத்து சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க என்று ஜேடி கூற, அதை கேட்ட அந்த காவலரோ,
என்றோ அதிர்ச்சியில் நின்றார். அப்பொழுது அந்த கான்ஸ்டபிள் வேகமாக, சார் கேட்டை உடைச்சாச்சு, நீங்கள் வேகமாக வந்தீங்கன்னா நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் சார் என்று அந்த கான்ஸ்டபிள் கூற, அவர்கள் மூவரும் அங்கிருந்து நடந்து முன்கேட்டின் வழியாக உள்ளே சென்றனர். அவர்கள் முன்கேட்டின் வழியாக உள்ளே செல்லும் பொழுது சேகர் தனது தந்தை எவ்வாறு கொல்லப்பட்டிருந்தாரே அதே போன்று அவர் முதுகு பின்பும் கத்தி குத்தி அதே இடத்தில் இறந்து கிடந்தார். அதை பார்த்த உடனே, நான் ஏற்கனவே சொன்னல, நீங்கள் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் ஒரு மர்டருக்கு நீங்களே வந்து ஐ விட்னஸ் ஆகிட்டீங்க, அங்கே தப்பிச்சு போனது கொலையாளியும் வந்து நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க, இதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பை ஏற்றுக்கணும் என்று ஜேடி கூறிவிட்டு அவன் அங்கிருக்கும் சில தடயங்களை தேடத் தொடங்கினான். முட்டாள் கான்ஸ்டபிள், நீ மட்டும் சீக்கிரமாக வந்து இந்த கதவை உடைச்சிருந்தனா நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆமாம், இவனுக்கு பக்கத்தில் தானே அவனுடைய தம்பி ஆல்பர்ட்டுடைய வீடு இருக்குது, அவனாச்சுன்னா உயிரோடு இருக்கானா என்று கேட்டுக்கொண்டே, சார் இங்கே சேகர் செத்த உடனே நான் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், நம்மளுடைய ஆட்கள் ஆல்பர்ட்டுடைய வீட்டுக்கும் வந்து நிறைய போயிருப்பாங்க சார் என்று கூறும்போது அவருக்கு அலைபேசி அடைத்தது. உடனே அந்த அழைப்பை ஏற்ற கான்ஸ்டபிள், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்துட்டோம், வந்து பார்த்தா கேட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து திறக்குது ஐயா, அப்போ உள்ளே இருக்க ஆல்பர்ட்டுக்கு வந்து எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்று எதிர்முனையில் இருக்கும் ஒருவர் கூற, ஐயா ஐயா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த ஆல்பர்ட்டை யாரோ குத்திட்டு இப்போ தான் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்காங்க, நம்ம ஆட்களை அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயா, அவன் என்ன ஐயா ப்ரூஸ்லி மாதிரி 6 அடி செவுத்து அசால்ட்டாக தாவறான், ஐயா சீக்கிரம் நீங்கள் வாங்க ஐயா என்று கூற, உடனே அங்கு நடக்கும் அனைத்து விஷயங்களும் கேட்ட ஜேடி, சார் அவர் வீடு இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது சார், இங்கேருந்து போனால் ஒரு 3 பிளாக் தள்ளி தான் சார் ஆல்பர்ட்டுடைய வீடு இருக்குது என்று கூறும்போது ஆல்பர்ட்டுடைய வீட்டை நோக்கி இவர்கள் மூவரும் வேகமாக ஓடி சென்றனர். அப்பொழுது இங்கு நடைபெற்ற போல் ஒருவன் அவரை கொன்றுவிட்டு தான் கொண்டு வந்த ஸ்பீட் போட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக கடலின் உள்ளே செல்வதை இவர்கள் மேல் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். அந்த ஆல்பர்ட் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு அவனை காப்பாற்ற முடியுமாயா என்று கேட்டவாறே அவர்கள் உள்ளே செல்லும்போது ஆல்பர்ட் இறந்து கிடந்தார். என்னையா இப்போ தான் வந்து குத்திட்டு போனான்னா, குத்திட்டு போகும்போதே வந்து உயிர் இருக்குதுன்னு அதுங்காட்டியும் அவன் வந்து இறந்து கிடக்கிறான், இங்கே என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டு அந்த காவலர் உள்ளே வரும்பொழுது அங்கே இருக்கும் சில கான்ஸ்டபிள்ஸ், சார் அவர் நாங்கள் வரும்போது உயிரோடு தான் சார் இருந்தார், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி குத்தின அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இறந்துட்டார் சார் என்று அவர்கள் கூற, எப்படியா கத்தி கொடுத்தனா யாராக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாச்சுன்னா உயிரோடு இருக்கணுமே ஐயா, எப்படி இறந்தார் என்று அந்த காவலர் கேட்க, அதற்கு ஜேடியோ, என்ன சார் நீங்கள் நல்லா ஊற்று பாருங்கள், அவரை குத்துனது வந்து பாய்சன் கத்தி, அந்த பாய்சன் வந்து சைனடு மாதிரி வேலை செய்யக்கூடியது, அது வந்து சீக்கிரமாக உடலில் கலந்து அவங்கள வந்து கொல்லும்படி தான் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, சரி இவங்க 2 பேருடைய பாடியும் சீக்கிரம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு ஜேடி தனது ஃபோனை எடுத்து டீனாவுக்கு அழைத்தான். டீனா, பெரியவரை கொஞ்சம் நல்லா கவனிச்சிடு என்று கூற, அதை கேட்ட டீனாவோ, சார் என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய் டீனா என்று கூற, அதை கேட்ட அவளோ அருகில் இருக்கும் பெரியவரை முறைத்து கொண்டு நின்றாள். மறுமுனையில் ஜேடி தனது அழைப்பை அணைத்துவிட்டு டிஐஜி விஜயகுமாருக்கு ஃபோன் செய்தான். சார், நான் எதிர்பார்த்ததுனோ உண்மைதான், நான் வந்த மாதிரியே அவங்க 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க, அதுவும் இந்த ஆல்பர்ட் இருக்கானே அவன் இப்போ தான் வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து இறந்தான், அவனை வந்து பாய்சன் கத்தியால் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, பாய்சன் பட்ட சைனடுன்னு நினைக்கிறேன், பாய்சன் பட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவன் இறந்துட்டான். ஸோ 2 பேருடைய பாடியை வந்து நான் அட்டாப்சிக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன், மேற்கொண்டு என்ன சார் பண்ணலாம் என்று கேட்க, ஜேடி என்னையா சொல்கிற, ஒரே நாளில் எப்படியா தந்தை மகன் எல்லாரையும் வந்து கொலை பண்ணியிருக்கானுங்க, யாரையா இதை பண்ணுது, அது எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் சார், ஆல்ரெடி வந்து ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் என்ன நோக்கங்கிறது தான் நமக்கு வந்து தெரியணும், இந்நேரம் டீனா வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாளே என்று கேட்கும்போது ஒரு முதியவர் அடி வாங்கி கீழே பொத்தீர் என்று விழுவதை பார்த்து, ஜெடி இங்கேனையா அந்த வயசானவரை போட்டு டீனா அடின்னு அடிச்சிட்டு இருக்கா, அவருக்கு ரத்தம் வாயில் மூக்கிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கியா என்று கூற,
கூற, ஒன்றும் இல்லை சார், டீனா கொஞ்சம் விசாரிப்பா, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன காரணங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறான். யோ, இந்த வயசில் அந்த பெரியவர் என்ன பண்ண போகிறாரு? காலம் போன காலத்தில் அவர் கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா? காலம் ஸ்டார்டிங்கிலேருந்து அவர் இங்கே தான் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாரு. அவர் நினச்சா அவர் இளமையாக இருக்கும்போதே அவர் வந்து கொன்று இருக்கலாமே, ஆனால் ஏன் இப்போ தான் அவர் கொல்றாரு என்று கேட்க, என்ன நடந்தது நம்ம முழுசாக விசாரிக்க சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் வரல காத்துருங்க என்று கூறிவிட்டு ஜேடி அங்கே இருக்கும் காவலரை அழைத்து, சரிங்க சார், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய பாடியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒப்படைச்சிடுங்க, மேலும் நான் வந்த வேலை வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் சார் என்று கூறிவிட்டு ஜேடியை அழைத்து சென்று ஏர்போர்ட்டில் விட்டனர். ஜேடியும் தனக்காக காத்திருந்த ஹெலிகாப்டரில் சென்று அம்பலத்தான் வீட்டை நோக்கி பயணம் செய்தான்.